உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நம்ம எதுவாக இருந்தாலுமே அரசியல்வாதிகளே காரணம் காட்டி பழகிட்டோம். ஆக்சுவலாக சொசைட்டின்றது நம்ம தான், பிரச்சனையே நாம தான். அந்த விஷயத்தை யாருமே ரியலைஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ஜாதியை உருவாக்குனதும் சரி, மதத்தை உருவாக்குனதும் சரி, மதத்து பேர் சண்டை போடுறதும் சரி, எல்லா பிரிவினைகளுக்கும் காரணம் மக்கள் தான் அப்படின்றதுனால கண்டிப்பாக நினச்சா நிறைய விஷயம் பண்ண முடியும். ஆனால் எனக்கு அது விருப்பமே கிடையாது. இதுக்காக போட்டி போட்டு உயிரை கொடுத்து களத்தில் எத்தனை பேர் உழைச்சி கத்திட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸோ அவங்க என்னோட 10-15 வருஷம் சீனியர்ஸ் இல்லையா. பல தலைவர்கள் நான் பெயர் சொல்லாமல் எனக்கு தெரியும். இளையராஜா சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷன். ஏதாவது ஒரு டெக்னாலஜி அந்த மூளையை மட்டும் கல்வி பத்திரமா வச்சுக்க முடியும்னு சொன்னால் ராஜா சார் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு மூளை. ஆக்சுவலாக முழு நடிகராக ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஓப்பனாக ஒத்துக்கிறேன். சண்டை போடுறதை தாண்டி, பஞ்ச் டைலாக் பேசுறதை தாண்டி, டான்ஸ் ஆடுறதை தாண்டி எனக்கு அம்மாக்கா ஒருத்தர் பிக்சர் எடுத்தாங்க. அவன் தான் எனக்கு ஹீரோவை பட்டான். சந்தோஷமா இருக்கு. மதுரை மண்ணில் சக்தி தீர்மன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். சக்தி தீர்மன் என்னோட கெரியரில் 25வது படம். 25 படம் நடிப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு விளையாட்டா ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு கெரியர் ஆரம்பித்தேன் நடிக்கணும்னு சொல்லிட்டு. முழு நடிகராக ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஓப்பனாக ஒத்துக்கிறேன். கமல் சார், சிவாஜி சார், இப்போ கரெக்டில் நடிக்கக்கூடிய பல நடிகர்கள், எம்எஸ் பாஸ்கர் சார், எவ்வளோ பெரிய இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமைசாலிகள் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் முழு நடிகராக தகுதியே கிடையாது. நான் முழுக்க நம்பினது நடிப்பை தாண்டி என்னால் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண முடியும். அந்த கதையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். இந்த மாதிரி கதையை நான் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். என்னை தவிர்த்து ஆள் கிடையாது. இப்போதைக்கு எல்லாம் ஸ்டீரியோடைப்பிக்காக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்து போனால் பிச்சைக்காரன் 1 அதில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால் டக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில முடிவுகள் நான் தைரியமாக எடுப்பேன். இந்த முடிவுகளுக்கு ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தை நடித்தா, பிஹேவியர்ஸ் இருந்தால் போதும், நார்மலாக நடித்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இந்த ஸ்கிரிப்டை மட்டுமே பேஸ் பண்ணி நடிகனாக மாறிட்டேன். முழுக்க நான் பெரிய நடிகன் அப்படின்ற ஒரு நினைப்புடன் நான் வரல. ஸோ நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்போவே நான் நிறைய குத்துப்பாட்டெலாம் பண்ணி பழக்கப்பட்டவன் தான். ஸ்டில் நான் கொலை பண்ணிட்டு கொலைப்படியை மறைச்சிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணேன். ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்காக நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. சலீம் அப்படின்ற படம் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி பிச்சைக்காரன், அதில் பிச்சைக்காரனாக நடிக்க சிலர் மறுத்தும் பொழுது அந்த கதை நல்லாயிருக்கும். அதில் தான் எனக்கு ஒரு ஹீரோ கண்ணில் படுறான். தேன் உலகத்தை காப்பாற்றுறதை தாண்டி, சண்டை போடுறதை தாண்டி, பஞ்ச் டைலாக் பேசுகிறதை தாண்டி, டான்ஸ் ஆடுறதை தாண்டி எனக்கு அம்மாக்கா ஒருத்தர் பிக்சர் எடுத்தாங்க. அவன் தான் எனக்கு ஹீரோவை பட்டான். அந்த மாதிரி முடிவெடுக்க இருக்கிறதுனால நான் விஜய் ஆண்டனி அப்படின்ற ஆக்டரை நான் தக்க வச்சுக்கிறதுக்கும் அவரை காப்பாற்றுறதும் என்னோட தேவையாக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ நான் என்ன காப்பாற்றிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய டேரக்டர்ஸ் காப்பாற்ற முடியுன்றதுக்காக தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். அப்படியா நடித்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணி இது வரைக்கும் 25 படங்கள் நம்ம நடித்தாச்சு. அதில் 25வது படம் எனக்கு ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன். இந்த 25வது படத்தில் அருண் பிரபு கூட சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மனமார்ந்து சொல்கிறேன், அருவி படத்தோட தீவிரமான ரசிகர் நான். அருவி படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ சண்டை படங்கள் பார்த்துருக்கலாம், டான்ஸ் படங்கள் பார்த்துருக்கலாம். இத்தனை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அருவியும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்காதவங்க கூட தயவு செஞ்சு அருவி படத்தை பார்த்துருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் மூவி இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. தமிழ்நாடு முதலமைச்சர் இசையமைப்பாளர் இளையராஜா அவரோட பெயரில் வருடந்தோறும் விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதான் இளையராஜா சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷன். நான் எல்லா மியூசிக் டேரக்டரும் பெரிய ஆள் தான். எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். பீத்தோவன் இருக்கார், மொசார்ட் இருக்கிறாரு, இந்தியில் பேர்லாம் நிறைய பேர் சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். ராஜா சாரோட ஒரு மியூசிக்கில் உள்ள ஒரு ஆத்மா எனக்கு தெரிஞ்சு, இப்போ மற்றவங்களுக்கு இருக்கலாம், அவரோட நாடியும் ரத்தமும் அவர் மியூசிக் பண்ணுற ஒரு விஷயத்த நான் உணர்ந்தது இல்லை பெருசாக. கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு சகாப்தம் ஒரு சாதாரண பண்ணைப்புறத்துலேருந்து எந்த என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் ஹார்மோனியம் கொட்டு மட்டும் வாசிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி, அதுவும் அவர் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கம்போஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துப்பேன். அவர் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே ஒரு பாட்டு முடிச்சுடுவார். ரீ ரெக்கார்டிங் படத்தை 2 நாளில் முடிச்சு கொடுத்துருவாருன்னு நான் சொல்கிறது பல பேருக்கு புரியாது. என்னென்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியாது. ஒன்று மட்டும் நினச்சிங்க, விஜய் ஆண்டனி நான் ஒரு 50 படம் இன்றைக்கும் கான்சர்ட் பண்ணிட்டுருக்கேன், ஹிட்டு கொடுத்துட்டேன். நான் என் பார்வையில் சொல்கிறேன், அவர் என்னோட ஒரு 10,000 மடங்கு கிரேட்டான மியூசிஷியன். அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். ஏன்னா நான் சொல்ல டெக்னிக்கல் விஷயம்லாம் உங்களுக்கு புரியாது. 1 நாளில் 5 நாளில் 5 நாளில் பண்ணார், அதெல்லாம் இல்லை. அவர் மிகப்பெரிய சிறந்த ஒரு மூளை. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டெக்னாலஜி அந்த மூளையை மட்டும் கல்வி பத்திரமா வச்சுக்க முடியும்னு சொன்னால் ராஜா சார் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு மூளை. ஆக்சுவலாக பெரிய ஜீனியஸ் அவருக்கு முதலமைச்சர் என்ன பண்ணாலுமே தகும். சந்தோஷம் எனக்கு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நம்ம எதுவாக இருந்தாலுமே அரசியல்வாதிகளே காரணம் காட்டி பழகிட்டோம். ஆக்சுவலாக சொசைட்டின்றது நம்ம தான், பிரச்சனையே நாம தான். அந்த விஷயத்தை யாருமே ரியலைஸ் பண்ணுறதில்லை. இப்போ ஜாதியை உருவாக்குனதும் சரி, மதத்தை உருவாக்குனதும் சரி, மதத்து பேர் சண்டை போடுறதும் சரி,
எல்லா பிரிவினைகளுக்கும் காரணம் மக்கள் தான் அப்படின்றதுனால நம்மளும் அந்த முதல் குற்றத்தை நம்ம மேல எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம ஆங்கிள்லேருந்தும் பல ஆங்கிள்லேருந்தும் ரியாலிட்டியை காமிச்சிருக்கிறோம். யாரையும் குறிப்பிட்டெல்லாம் வந்து சொல்லல. பொதுவாக சொசைட்டி எப்படி இருக்குன்றதுக்காக பொதுவாகவே நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருக்கிறோம் அந்த படத்தில். அரசியல் படத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டி நடிக்கிறீங்க, அரசியல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நினைச்சா கண்டிப்பா நினைச்சா வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும். ஆனா எனக்கு அது விருப்பமே கிடையாது. படத்துலயே மெசேஜ் நிறைய சொல்றீங்க, பொலிட்டிக்கல் வந்தா நம்ம மக்கள் நிறைய மெசேஜ் சொல்லலாம். அது ஏன் வேலை அது இல்லையே. இப்போ நான் நடிகனா இருக்கிறேன் முழு நேரமா. ஸோ மியூசிக் பண்ணிட்டு இருக்கிறேன், படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறேன்றதுனால இதுக்காக வந்து போட்டி போட்டு உயிரை கொடுத்து களத்துல எத்தனை பேர் உழைச்சு கத்திட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க என்னை விட 10-15 வருஷம் சீனியர்ஸ் இல்லையா. பல தலைவர்கள் நான் பேர் சொல்லாமல் எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து எவ்வளவோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் அதுவே வேலையா, அதுவே படிப்பா, அதுவே யோசனையா இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அதை பண்ணணும்? நமக்கு இத்தனை பேர் வந்து போட்டி போடுறாங்களே. புதுசா வந்திருக்க அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு உங்களுக்கும் எல்லாருக்குமே ஆதார் கொடுத்துடலாம். ஏன் ஒருத்தருக்கு தரணும்? எல்லாருக்குமே கொடுத்துடலாம். உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு தான் தம்பி. சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் ஆதார் கொடுத்துடலாம். தேங்க்யூ.